கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். நேற்று நாம் தியானித்த வண்ணமாக மரித்த கிறிஸ்துவினை மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம் என்று பவுல் சொல்கிற காரியத்தை பார்த்தோம். ஆண்டவருடைய வாஞ்சை என்ன, தேவனுடைய எண்ணம் என்ன, வேதம் நமக்கு எதை விளக்குகின்றது என்று சொல்லி தியானிக்கும்படியாக கலாத்தியர் 4 அதிகாரம் 19 என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்பவேதனை படுகிறது சொல்லி பவுல் ஒரு காரியத்தை சொல்வதை பார்க்க முடியும். ஆம், அப்போஸ்தலனாகிய பவுல் வேதத்திலே சீஷர்களை விட தேவனால் விசேஷமாய் அழைக்கப்பட்டு வேத புத்தகத்தில் 14 புத்தகங்களை எழுதும்படியாக, நிருபங்களை எழுதும்படியாக ஆண்டவர் பவுலை எடுத்து பயன்படுத்ததாய் பார்க்க முடியும். அவருக்குள்ளாக அநேக காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்தி நமக்கு விளக்கமான காரியங்களை சொல்லியிருக்கிறார். இங்கே சொல்லப்படுகிறது, சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் என்று சொல்லி நமக்குள்ளாக இன்றைக்கு நாம் மரணம், பிறப்பு, உயிர்த்தெழுதல் இப்படியான காரியங்களையே நாம் வாழ்க்கையிலே கடைபிடிக்க அதை பின்பற்ற விரும்புகின்றோம். ஆனால் தேவனுடைய விருப்பம் என்னவென்று சொல்லி பார்க்கும்பொழுது, கிறிஸ்து உங்களுக்குள் உருவாகும் அளவும் நான் மறுபடியும் கர்ப்பவேதனை படுன்னு சொல்லி அங்கே ஒரு அங்கலைப்பான ஒரு சத்தத்தை பவுல் சொல்வதை பார்க்க முடியும். கிறிஸ்து உருவாக வேண்டும். ஒரு குழந்தையானது கருவில் உருவாகி அது குறிப்பிட்ட மாதத்திலே பிறந்து வளர்வது போல நம் வாழ்க்கையில் கூட கிறிஸ்து நாளுக்கு நாள் உருவாக தேவன் நாம் அழைத்திருக்கிறார். கிறிஸ்துவின் குணங்கள், கிறிஸ்துவின் தன்மைகள், கிறிஸ்துவின் சுவாபங்கள், கிறிஸ்துடைய ஒரு செயலும் நம் வாழ்க்கையிலே ஒரு குழந்தை பருவமானது வளர்வது போல உருவாக தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அதுவே தேவனுடைய பிரியமாயிருக்கிறது. இதைதான் அழுத்தமாக திருத்தமாக பவுலின் மூலமாய் சொல்லுகிறார். பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து உங்களுக்குள் உருவாகும் அளவும் கர்ப்பவேதனை படுகிறேன். கர்ப்பவேதனை என்பது பெண்களுடைய அந்த காரியங்களை அறிய முடியும், அவர்களுடைய வேதனை என்னவென்று சொல்லி. அதுபோல்தான் கிறிஸ்து நமக்குள் உருவாக தேவனுடைய விருப்பமாக இருக்கிறபடினாலே அந்த அனுபவத்தில் போவதுதான் தேவனுடைய பிரதான அழைப்பாக இருக்கிறது. அந்த அழைப்பை பெற்ற நாம் தாமே அந்த அனுபவத்தில் போக நம்மை முழுமையாக கொடுக்க வேண்டும். கிறிஸ்து உருவாகும் போதுதான் நமக்குள்ளிருந்து தேவனுடைய மகிமை அநேகருடைய வாழ்விலே வெளிப்படும். அதன் மூலமாக அநேகர் தேவனுக்குள்ளாக வளர முடியும், ரட்சிக்கப்பட முடியும். அதனால் அந்த அனுபவம் மிகுந்த சிறந்த அனுபவமாக இருக்கிறது. கர்த்தர் அப்பேற்பட்ட ஒரு பாதையில் செல்ல விரும்புகிறார். அந்த பாதையில் செல்ல நம்ம இப்போ கொடுப்போம். பாவை இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவை இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உள்ள நாள் வரையில். அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களுக்குள் உருவாக விரும்புகிறீர். அதுவே பவுல் மூலமான விளக்கமாய் இருப்பதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்மை எங்கள் வாழ்விலை வெளிப்படுத்த, உங்கள் தன்மையை வெளிப்படுத்த, உம்முடைய அன்பை வெளிப்படுத்துகின்ற அந்த அனுக்கிரகத்தை, அந்த அபிஷேகத்தை எங்கள் யாவருக்கும் கொடுப்பீராக. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. தொடர்ந்து எங்கள் வாழ்விலே நாம் மையப்படும்படியாக எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.